இருக்கு. இந்த மணி வந்துட்டு ஒரு மிருகம். இப்போ நம்ம ஒரு காட்டுல போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படின்னும்போது இந்த மணிய வந்து நம்ம அருகிலேயோ, இல்ல நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டு இருக்கும்போது, இந்த மணியோட ரேடியேஷன் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, அத வந்துட்டு விரட்டி விடும். ஸ்தம்பிக்க வச்சுரும். ஏன்னா, வரக்கூடிய அந்த மிருகங்கள் வந்து இருந்த இடத்த நின்னுட்டு, அது அப்படியே திரும்பி போயிடும். இல்லன்னா நின்னுட்டு அப்படியே இருக்கும். இதோட மணி என்னன்னா, ஒரு பொருள இருந்து நிறுத்தக்கூடியது. ஸ்தம்பிக்கக்கூடியது. அதோட எண்ணத்த வந்து கலைச்சு விடும். இவ்வளோதான். சரிங்களா? இப்ப யாராவது ஒருத்தர் நம்ம மேல ரொம்ப கோவமா வராரு, ஏதோ ஒரு எண்ணத்தோட வராருன்னும்போது, இந்த மணி என்ன பண்ணும், நம்ம பார்க்கும்பொழுது, அந்த குறிப்பிட்ட இடம் வரும்பொழுது, நம்ம கவனிச்சுட்டோம்னா, அவர் அங்கேயே நின்னுடுவாரு. அது எதுக்கு? ஏன்னா, அவரு உங்கள கவனிக்க வராரு. அவரோட வேலைய அவரு பார்ப்பாரு. உங்கள கவனிக்க வரும்போது, நீங்க அவங்கள கவனிக்கும் பொழுது மட்டுமே தான் இதோட செயல்பாடு நடக்கும். சரிங்களா? சம்மந்தமே இல்லாத அவரோட கவனத்தோட போறாரு, நீ அவர நிறுத்தணும்னா முடியாது. உங்க கவனத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப நீங்க அவர வந்துட்டு நீங்க எது பண்ணணும்னா, உங்கள அவர் கவனிக்கிறாருன்னா, அத இது நிறுத்தும். உங்கள அவரு கவனிச்சுட்டாரு, உங்களோட கவனம் அவர்கிட்ட இருக்குன்னா, நீங்க வச்சிருக்கக்கூடிய மணி வந்துட்டு முழுமையா வேலை செய்யும். சரிங்களா? இதுக்கான முறைகள் நெறைய இருக்கு. இந்த மணி வந்துட்டு சாதாரணமான வேலைகள செய்யுமானா, சாதாரண வேலைகள், அனைத்து வேலைகளும் உங்களுக்கு சாதகமா வந்து முடியும். சரிங்களா? சாதாரணமா. இது அபூர்வமான வேலைகள் வேணும், இத விட கூடுதலான சக்தி வேணும்னா, இந்த ஸ்தம்பன மணின்றது, இது நெறைய எல்லாத்துக்குமே வந்து வேலை செய்யும். கூடுதல் வேலை செய்வது தான் இந்த ஸ்தம்பனம் சொல்லக்கூடியது.